சேலம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் டான்மேக் நிர்வாகம் குவாரி விரிவுபடுத்தும் பணிக்காக அங்குள்ள நீரை வீணாக வெளியேற்றுவதால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாநகரை ஒட்டியுள்ள வெள்ளைக்கல்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் மேக்னசைட் தாது கொண்ட நிலப்பரப்பு உள்ளது. இந்த நிலத்தில் மத்திய அரசின் பர்ன்&கோ, தமிழக அரசின் டான்மேக் மற்றும் தனியார் நிறுவனங்கள் சார்பில் மொத்தம் 10க்கும் மேற்பட்ட குவாரிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசின் டான்மேக் நிறுவனம் மட்டும் தற்போது பல 100 ஏக்கர் பரப்பளவில் கனிமக்கற்களான மேக்னசைட் மற்றும் டுனைட் கற்களை வெட்டி எடுத்து வருகின்றன. கனிமக்கற்கள் வெட்டி எடுக்கப்பட்ட பகுதியில் சுமார் 400 அடி ஆழம் கொண்ட பள்ளத்தில் தண்ணீர் தேங்கி பிரம்மாண்ட ஏரி போல் காட்சியளிக்கிறது. இந்த தண்ணீரானது அப்பகுதியில் உள்ள நிலத்தடி நீரை பாதுகாப்பதுடன் பல 1000 ஏக்கர் விவசாயத்திற்கும் பெரும் உதவியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. டான்மேக் நிர்வாகம் இந்த தண்ணீரை ராட்சத மோட்டார் கொண்டு அகற்றி மீண்டும் குவாரியை விரிவுபடுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. டான்மேக் நிர்வாகம் தண்ணீரை வெளியேற்றுவதால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவிலான விவசாயம் பாதிக்கப்படும் சூழல் உருவாகும் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் ஓமலூர் வட்டத்திற்கு உட்பட்ட தேக்கம்பட்டி, மூங்கில்பட்டி, வெள்ளாளப்பட்டி, கொல்லப்பட்டி, சக்கரசெட்டிப்பட்டி ஊராட்சிகளைச் சேர்ந்த விவசாயிகள் ஓமலூர் அதிமுக எம்எல்ஏ மணி தலைமையில் குரங்கு சாவடி பகுதியில் உள்ள டான்மேக் நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து டான்மேக் மேலாண் இயக்குநரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய விவசாயிகள் தங்களது கோரிக்கை மனுவையும் அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓமலூர் அதிமுக எம்எல்ஏ மணி, குவாரியில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்றுவது கட்டாயம் என்றால் தண்ணீரை முறைப்படி விவசாயத்துக்கு பயன்படுத்தும் வகையில் தடுப்பணைகளை கட்டி அதன் வழியாக தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு 5 பஞ்சாயத்துக்கு உட்பட்ட டான்மேக்கில் இருக்கிற தண்ணியை எடுத்து வீணாக ஃபாரஸ்ட்டுக்கு விடுறதுக்காக தகவல் வந்து அங்கே ராட்சச மோட்டார் பம்புகளை வச்சு பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அத்தனை பொதுமக்களும் வந்து என்கிட்ட முறையாக கோரிக்கை கொடுத்தாங்க. அந்த தண்ணி எடுத்தால் இருக்கிற நிலத்தடி நீர்லாம் பாதிக்குன்னு சொல்லி அதை சம்மந்தமாக எம்டி பார்க்க வந்தோம். எம்டி இன்றைக்கி இல்லை. அது கீழே இருக்கிற அதிகாரி அந்த அம்மாக்கிட்ட ஜிஎம்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலத்தடி நீர் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு வேறு மாற்று ஐடியாவும் சொல்லியிருக்கிறோம். அது அப்படி எடுத்தே ஆகணும், அப்போ தான் அங்கே வந்து டான்மேக் நாங்கள் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க. அந்த கருத்துக்கு பொதுமக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த தண்ணி எடுத்தே ஆகணும் அப்படிங்கும்போது எடுத்து செக் டேம் வழியாக அவங்களுக்கு வந்து அந்த ஊருக்கு நிரப்பி அதிலேருந்து மக்கள் பயன்பாட்டிற்கு விடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லியிருக்கிறோம். அதை நான் பார்க்குறேன், பாசிபிலிட்டி இருந்தால் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எம்டிகிட்ட பேசிவிட்டு நான் சொல்கிறேன், நல்ல தகவலாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. டான்மேக் நிர்வாகம் இங்குள்ள தண்ணீரை வீணாக எடுத்து வனப்பகுதியில் வெளியேற்றுவதாகவும் இதனால் யாருக்கும் எந்த பலனும் இல்லை என்றும் பாதிக்கப்பட்ட விவசாயி ஒருவர் கூறுகிறார். இந்த நடவடிக்கை மூலம் பல 1000 ஏக்கர் பரப்புள்ள விவசாயம் பாதிக்கும் என்று அவர் கவலை தெரிவித்தார். அது வந்து கல் சுத்தம் பண்ணுற தண்ணி இல்லை. அது வந்து அவங்க ஏற்கனவே கிணறு மாதிரி வெட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 அடிக்கு பக்கமாக வெட்டிட்டாங்க. அதில் வந்து தண்ணி தேங்கி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தீங்கன்னா தண்ணி ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த கிராமம் எல்லாமே பார்த்திங்கன்னா எவ்வளோ வறட்சியாக இருந்ததுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ 7 வருஷமாக தண்ணி எடுக்காதனால இப்போ எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு ரெண்டுக்கும் நல்லா வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து பார்த்துருந்தீங்களா? இப்போ முக்கியமாக தண்ணி எடுக்கிறது வந்து அவங்க வேலை செய்கிறதுக்காக தண்ணி எடுக்கலை. அது வந்து அதில் உள்ளே இருக்கிற அதிகாரிங்க, அதுவும் முக்கியமாக அந்த மைன்ஸ் மேனேஜருக்காகவே தான் அவர் ஒரு சில காரணங்களுக்காக அவருடைய சுயநலத்துக்காக இதை தண்ணியை வெளியெடுக்கிறதுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ 7 வருஷமாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. தண்ணி இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்பயும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ ஏன் புதுசாக அதை எடுக்கணும்? எடுக்க வேணான்னு கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்து அதுக்கு தண்ணி எடுத்து விட்டாலும் ஊருக்குள்ளார இங்கே செங்கரடு வழியாக செக் டேம் கட்டி அதில் தான் விடணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் அவங்க அதை எதுவுமே பண்ணலை. ப்ராப்பராக இதுவரையும் அதுக்கு எதுவுமே அவங்க ஆக்ஷன் எடுக்கலை. ஆனால் அவங்க தண்ணி எடுக்கிறாங்க. காரணம் என்னென்னா அந்த தண்ணி எடுக்கிறதுனால அவருக்கு எப்படி பார்த்தாலும் மாதம் வந்து ஒரு 5 10 லட்ச ரூபா அவருக்கு லாபம் கிடைக்கும். லாபங்கிறது வந்து உங்களுக்கு எப்படின்னு புரியும். அது கிடைக்கும். அதுக்காக வந்து அவர் இதை ஸ்டெப் எடுத்து இவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் இந்த கோடை காலத்தில் எவ்வளோ வெயில் அடிக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே தண்ணி கீழே போயிடுச்சு. இவங்க எடுத்தாங்களா? சுத்தமாக தண்ணியே இருக்காது. அவங்க சொல்கிற மாரி ஃபாரஸ்ட்டில் வந்து ஆடு மாடு எங்கேயுமே கிடையாது. அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து எந்த விலங்குமே கிடையாது. சும்மா 1 2 தான் மான் தான் தெரியும். பெருசாக அங்கே எந்த விலங்கும் கிடையாது அந்த ஃபாரஸ்ட்டில். அவங்க சொல்கிறது எல்லாமே பொய்.
அந்த தண்ணி எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகுது. எதுக்குமே யாருக்குமே பிரயோஜனப்படாது தான் அவங்க தண்ணி எடுத்து விடுறது அத்தனையும் போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 525 HP மோட்டர் வச்சு எடுத்து விட்றாங்க நைட்டு பகல். அப்படின்னா எவ்வளோ தண்ணி வெளியேறுன்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் மட்டும்தான். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று டான்மேக் நிர்வாகம் தடுப்பணை கட்டி விவசாயத்துக்கு பயன்படும் வகையில் தண்ணீரை தேக்கி வைக்க நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.